வணக்கம். இன்றைக்கி ராகி கஞ்சி, அதாவது கேப்பக்கூழ். நம்ம தமிழ்நாடு ஃபேமஸ் கேப்பக்கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூடாக காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வரகரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க தண்ணியில். ராகியை விட வரகரிசியுமே ரொம்ப ஸ்ட்ரென்த்து, அதனால் இது ரெண்டும் சேர்த்து ஒரு கூழ் பண்ணுறேன். இப்போ நம்ம கேப்ப மாவு, அது ஒரு கப் எடுத்துருக்கு. இப்போ அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அப்படியே ஆக்கி வச்சிடணும். இது எதுக்காகனா, நம்ம கிண்டும் போது நமக்கு கட்டி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். டைரெக்டாக மாவு போட்டோன்னா நமக்கு ஜாஸ்தி கட்டி வரும், கிண்ட முடியாது. அதனால் தண்ணி டக்குன்னு கொதிக்க வைக்கிறதுக்கு முதல் கலந்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் கலந்து வைக்கக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா சுட வச்சுருங்க. நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம அந்த கலந்து வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த வரகரிசியை போடணும். இது ஒரு அரை மணி நேரம்னாலும் ஊறணும், ஏன்னா டக்குன்னு வெந்துடும் வரகரிசி. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். வரகரிசியுமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ பழைய சிறுதானிய உணவுகள்லாம் நம்ம திரும்பவும் டாக்டர்ஸ் நமக்கு சேர்க்க சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அது சைஸ் கொஞ்சம் பெருசாகும் வரகரிசி. கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கலந்து வச்சுருக்க பேஸ்ட்டை அப்படியே மெதுவாக ஆட் பண்ணி அப்படியே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டியும் சேராது. பாருங்கள், கட்டி இல்லாமல் அப்படியே மெதுவாக கிண்டி விடணும். ஹீட்டும் நீங்கள் ரொம்ப குறைக்க வேண்டாம். திரும்ப தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அது ஆனால் ஹாட் வாட்டர், கொஞ்சம் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும், பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட் மாறாமல் இருக்கும் நமக்கு. அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. இந்த கட்டி ஃபுல்லாகவே உடஞ்சிரும். நமக்கு இந்த கேப்பமாவும் வரகரிசியும் ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள்னாலும் செஞ்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே அதை காலையில் குடிக்கலாம். ஸ்போர்ட்ஸ்க்கு போகிற பிள்ளைங்களுக்கும் கூட நீங்கள் காலையில் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் கொதிக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி கூட கொதிக்கட்டும். அந்த கலர் மாறும், அதுதான் அது கரெக்டான ஸ்டேஜு. ரொம்ப கட்டி ஆயிடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்க்குறேன். இது நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றதுனால அந்த கரெக்டான அதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆனால் நமக்கு கட்டிக்காயிரும். அப்படினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 நாளுமே நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து சாப்பிட்லாம். அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த வரகரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு. ஃபஸ்ட்டே நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா கொதி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். உப்பு முதவே ஆட் பண்ணிட்டா. அடுத்ததாக கொஞ்சம் பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுனா வேண்டாம். கொத்தமல்லி, அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அறுத்தது, அதையுமே சேர்த்துடணும். இது எல்லாமே உங்களுக்கு டேஸ்ட்டு தான். இல்லை எதுவுமே வேணான்னா நீங்கள் ஜஸ்ட்டு உப்பு போட்டு தயிர் ஊற்றி அது மட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட்டில் ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. முந்தி காலத்துலலாம் எல்லோரும் இந்த கேப்பக்கூழ் தான் சாப்பிட்டு அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. நம்மளும் இனிமேல் இந்த கேப்பக்கூழ்லாம் குடித்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். நம்ம பிள்ளைங்களுக்கும் குடிக்க கொடுப்போம்.